அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிவசங்கரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ஆர்ஆர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்திலிருந்து. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் இதில் ஆர்வமாக இருக்கீங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்ட ஒரு கொஷினுக்கும் நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி சில பேர் டெக்ஸ்ட்டில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால் என்ன, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால் என்னென்னு அழகாக வித் எக்ஸாம்பிள்ஸோடு விளக்கியிருந்தீங்க. அத்தனை பேருக்கும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் எல்லாருடைய ஆன்சரில் இருந்து காமனாக இருந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப லேக்கிங்காக இருக்குமோ, குறைவான செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிற ஒரு பர்சன் தான் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரொம்ப இன்ஃபீரியராக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் எந்த ஒரு விஷயத்தையும் முன் செய்ய மாட்டாங்க, அதனாலே அவங்க கொஞ்சம் பின்தங்கி இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்லேயுமே கூட அதை ஈஸியாக கடந்துருவாங்க. அந்த ஒரு வார்த்தையை சொல்லி அவங்க ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம் இன்ஃபீரியரான ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடந்து போகிற சில இடங்களும் இருக்குது. அதே நேரத்தில் உறவுகளுக்குள்ள நிறைய சிக்கல்கள் வருவதற்கு பின்னணியில் இருக்கக்கூடியது இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அப்போ தான் இது போன்ற வீடியோக்களை நான் ஃப்யூச்சரில் பதிவேற்றம் பண்ணும்போது நீங்கள் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், எல்லாருமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்ன உடனேவே ஞாபகத்துக்கு வந்தது நாம் ஒரு ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப லோவாக இருக்கிற ஒரு பர்சன். ஸோ அவர் ரொம்ப தன்னை எப்பயுமே பின்தள்ளியே வச்சுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இப்படி மட்டும்தான் வெளிப்படுவாங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நான் அந்த வீடியோவில் ஒவ்வொரு சைனாக சொல்ல உங்களுக்கே தெரிய வரும். இந்த நபர் இதுக்காக தான் இப்படி நடந்துக்கிட்டாங்களா, நான் இதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறேன்னா அப்படிங்கிறதே தெரிய வரும். ஸோ தெரிய வந்ததுக்கப்புறம் அப்போ எனக்கு இன்ஃபீரியாரிட்டி இருக்கா அப்படின்னு பயப்படவே வேண்டாம். ஏன்னா எப்பயுமே ஒரு பிரச்சனைக்கான காரணம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அந்த பிரச்சனைக்கான ஹீலிங் அந்த இடத்துலேருந்தே தொடங்கிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நம்ம கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிப்போம். அதை இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்டருந்து அதை கலைந்தெறியணும் அப்படிங்கிறதுக்கான முனைப்புகள் இல்லை ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம எடுப்போம். ஸோ அதனால் முதல்ல இதெல்லாம் இன்ஃபீரியாரிட்டிக்கான சைனாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த விதத்தில் முதல்ல இன்ஃபீரியாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லிட்டு ஆல்ஃப்ரெட் அட்லர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் முதல்ல இஸ் அ சைக்காலஜிஸ்ட், அட்லரியன் தியரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தவர். ஸோ இவர் தான் முதல்ல அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்மை காயின் பண்ணார். ஸோ அவர் என்ன அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்ஃபீரியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு சென்ஸ் ஆஃப் இன்அடிக்வசி, அதுக்கப்புறம் பிலீவிங் தே ஆர் இன்ஃபீரியர் டு அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஒருத்தர் எப்போ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே நான் இதை போதுமான அளவுக்கு செய்யலை, நான் அடுத்தவங்களிருந்து எப்பயுமே பின்தங்கி தான் இருக்கிறேன் அப்படின்னு தன்னைத்தானே ரொம்ப க்ரானிக்காக யார் ஒருத்தர் நினச்சிட்டே இருக்கிறாரோ, ஸோ அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிற ஒரு விஷயம் டெவலப் ஆகும். இதற்கு ஆணி வேறாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது யார் ஒருத்தர்லாம் சைல்டுஹுட்லேருந்தே ஒரு சொசைட்டியல் ப்ரெஷர், ஃபார் எக்ஸாம்பிள் முதல் குழந்தைங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், ரெண்டாவது குழந்தைங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன இந்த மாதிரி சொசைட்டியல் ப்ரெஷர்ஸே இருக்குது. எப்பயுமே முதல் குழந்தைங்கன்னு சொல்லும்போது வீட்டில் இந்த ஃபஸ்ட் பார்ன் அப்படிங்கிறவங்கள ட்ரீட் பண்ணும்போது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வீட்டில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிம்பாங்க. ஸோ முதல் குழந்தை கரெக்டாக வளர்ந்து வந்துருச்சுன்னா பின்னாடி வரக்கூடிய எல்லா குழந்தைங்களுமே அவங்கள பார்த்து கரெக்டாக அதே நேர்வழியில் போயிடுவாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர்ஸ் எல்லாமே அந்த முதல் குழந்தைங்க மேலே வைக்கிறதாலையும், அது மட்டும் இல்லாமல் கம்பேர் பண்ணுறது,
அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான். ஸோ அவங்க அதாவது சிப்லிங்ஸோடையும் கம்பேர் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களோட கசின்ஸோடையும் கம்பேர் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும், ஒருவேளை நம்ம அந்த அளவுக்கு இல்லையோ, இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லையோ, நான் பெட்டர் பர்சன் இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு சின்னதுலேருந்தே வந்துருச்சு அப்படின்னா, இவங்க பெருசாக வளர வளர அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிற ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆன்சைட்டியை உண்டாக்கும், ஒரு டிப்ரெஷனை உண்டாக்கும், நிறைய பிஹேவியரல் இஷ்யூஸை வந்து கொடுக்கும். அப்படிங்கிறதெல்லாம் தான் அவரோட தியரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக ஒருத்தர் ரொம்ப இன்ஃபீரியராக இருந்தால் தன்னை எப்படியெல்லாம் வந்து ப்ரைவேட் லைஃப்லேயும் சரி, சோஷியல் லைஃப்லேயும் சரி எப்படியெல்லாம் வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, தொடர்ந்து செல்ஃப் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்கும். எப்போவுமே எந்த ஒரு விஷயம் சொன்னாலே ஒரு சாதாரண ஒரு கான்வர்சேஷனில் கூட ஒரு ரொம்ப ஒரு சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தனியாக போயிட்டு வந்தேன், இல்லை அப்படின்னா நான் இந்த ஒரு விஷயத்த வாங்கினேன் அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னா, என்னால் அதெல்லாம் வாங்க முடியாது, என்னால் அப்படியெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி பதிலுக்கு இவங்க சைட்லேருந்து வர்ற கவுண்டர் வந்து அந்த கம்பேரிஷன் ரிலேட்டடாக ஒரு செல்ஃப் கிரிட்டிசிசம் இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்க உடனே இடையிலேயே பூந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னாலலாம் அந்தளவுக்கு முடியாது, நான் அந்த அளவுக்குலாம் வொர்த் இல்லை, எனக்கு அது வந்து சரியாக வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கான்ஸ்டண்ட்டாகவே அது செல்ஃப் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற மோடில் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது ஒன். அடுத்த ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கும். நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்போம், முயற்சியாவது பண்ணி பாருங்களேன், பண்ணியாவது தோற்று போங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு டேர்ம் இவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் கூட வேலை செய்யாது. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்து செய்கிறதில்ல, ரொம்ப ஜாஸ்தி நம்ம இதில் தோற்றுருவோம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை, எதுக்குமே நான் வொர்த்தான ஒரு பர்சனே ஃபஸ்ட்டு கிடையாதுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஊறி போயிருக்கிறதால, எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட செஞ்சால் தோற்றுருவோங்கிற பயம் தான் இவங்க முன்னாடி நிறைய இருக்கும். அதுக்காகவே இவங்க என்ன செய்வாங்கன்னா, புதுசாக இவங்களுக்கு ஏதேனும் வாய்ப்புகள் கொடுத்தோம் அப்படின்னா அதை பயன்படுத்திக்கிறதுக்கு எந்த விதத்துலையும் தயாராக இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு லைன்லேயே ஒருத்தங்க நின்றுட்டுருக்காங்க, ஒவ்வொருத்தராக ஒரு விஷயத்தை இதை நம்ம ஸ்கூல் டேஸில் ஃபீல் பண்ணியிருப்போம். கொஞ்சம் ரேண்டமாக ஒரு பர்சன் நின்றுட்டு ஒவ்வொருத்தராக வந்து சொல்லும்போது பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு க்யூ ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போது ஒருத்தர் மட்டும் நீங்கள் முன்னாடி போங்க, நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி போகிறேன், இல்லைனா அந்த நேரம் தான் தண்ணி குடிக்க போகிறது, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நான் வந்து சரியாக சொல்ல மாட்டேன், எனக்கு சரியாக சொல்ல வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி போகிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்த வளர வளர அவங்க எப்படி காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னோன்னா பதிலுக்கு வந்து நம்மளை மடக்கிறதா நினச்சிட்டு ஒரு கேள்வி கேட்குறது. அதுக்கப்புறம் வந்து அது எதுக்குன்னா, அவங்க கேட்ட கேள்விக்கு நான் ஒரு ஆன்சர் சொல்லிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அவங்க முன்னாடி தோற்று போனது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வழக்கில் கூட அந்த பேச்சை வளர்க்குறதுக்கு பதிலாக அவங்க வந்து ஒரு கொஷின் கேட்டால் அதுக்கு மாற்றி இன்னொரு கொஷினை ஆன்சராக கொடுக்குறது, நம்மளையே திங்க் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து உறவு சிக்கல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. இதுக்கு பின்னாடி இருக்கிறது அவங்களோட டீப் இன்ஃபீரியாரிட்டியை காம்ப்ளெக்ஸ் தான். அதோடைய ஒரு மாஸ்க்காக அவங்க வெளிப்படுத்துறது வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்கும்போது அதில் அவங்களுக்கு பயம் வர தொடங்கிடும். நிறைய பேர் நம்ம பேசுகிறத பார்ப்போம், பேசும்போது ரொம்ப அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஒரு மாதிரி ஹைப்பர் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் இவங்க வந்து ஒரு விஷயத்த தொடர்ந்து பேசும்போது வாயெல்லாம் ஒட்டிக்குது. ஏன்னா இது நம்ம கிளைண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சுன்னா என் நாக்கு போய் அப்படியே மேலே ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும், வாயெல்லாம் ட்ரை ஆகும். ஸோ இதெல்லாமே ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரோடைய ஒரு வெளிப்பாடு தான். ஒரு பேசும்போது நம்ம கண்டிப்பாக அவங்க முன்னாடி நின்று பேசுகிற அளவுக்கு நம்மக்கிட்ட எந்த விஷயமுமே இல்லை அப்படின்னு சொல்லி பயப்படுறது தான். அதுக்கப்புறம் அவங்க அந்த இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸோடைய இன்னொரு சைன் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிறது. அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அதை செயல் வழக்கில் வரும்பொழுது கண்டிப்பாக அதை அந்த அளவுக்கு யாராலையும் பண்ணவும் முடியாது, அவ்வளோ பர்ஃபெக்டாகவும் இருக்க முடியாது.
அப்புறம் அந்த விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணவே இல்லைன்னு சொல்லி வருத்தமும் படுவாங்க. ஏன்னா உண்மையான பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து அந்த விஷயத்தை செய்யறதுல வந்து கான்சென்ட்ரேஷன் இருக்கும், அவங்களுக்கு பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிடுவாங்க. பட் இவங்க சொல்கிற விஷயம்லாம் எப்படி இருக்குன்னா, நான் பர்ஃபெக்ஷனிஸ்ட், நான் இந்த விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருப்பேன், நான் ரொம்ப நேர்த்தியான ஆள் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நீங்கள் செயலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால கடைப்பிடிக்க முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அதில் அச்சீவ்மெண்ட் பண்ணாமல் ஃபெயிலியரும் ஆவாங்க. ஸோ இதுதான். ஸோ நான் ரொம்ப அதாவது அன்ரியலிஸ்டிக்கான ஒரு பர்ஃபெக்ஷனிசம் அவங்கக்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து சேலஞ்சஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுவாங்க. அதுக்கு காரணமே வந்து இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான். அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒரு டாஸ்க்கெல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னோம்னா, அந்த டாஸ்க் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்கும். இது எதுக்கு தேவையில்லாதது, இது எதுக்கு பண்ணணும். ஸோ இப்படி இந்த டிஸ்கரேஜிங் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லியே என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வேண்டான்னு சொல்லி புறக்கணிப்பாங்க. ஒரு சில நேரம் வந்து அவங்க கூட பயணிக்கிற நபருக்கே கன்ஃபியூஷன் வந்துடும். ஒருவேளை இவங்க சொல்கிறது கூட உண்மையாக இருக்குமோ அப்படின்னு. அந்த அளவுக்கு சேலஞ்சஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வின்சிங்காக பேசுகிறது, குழப்புற மாதிரி கூட இருக்கிறவங்கள, இல்லை என்ன இதை போய் இப்படி கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க, உங்களுக்கு எப்படி இதை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு தோணுச்சு, இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணினோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் பாதிப்பு வரும்னு நீங்கள் யோசிக்கலையா. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம், ஒரு மேனிப்புலேட்டிங்கான வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அந்த சேலஞ்சஸையே அவாய்ட் பண்ண நினைக்கிறது. அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சைன் பார்த்திங்கன்னா, ரொம்ப எக்ஸசிவாக ஒரு கம்பேரிசன் இருக்கும். நார்மல் கம்பேரிசன் கூட கிடையாது, ரொம்ப எக்ஸசிவ். என்ன மாதிரினா, ஒருத்தரோட அப்பியரன்ஸ் இன்னொருத்தருடைய, இவங்களை விட வேற ஒருத்தரை பார்க்கும்போது அப்பியரன்ஸ் வைஸ் இவங்களை விட நான் நல்லா தானே இருக்கேன், இவங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா இல்லை, பட் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக தானே இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்கிறது. அது மாதிரி அவங்களோட சாதனைகள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, இவங்கெல்லாம் இதை எப்படி சாதிச்சாங்கன்னு தெரியுமா, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்தால் நான் எந்த லெவலுக்கு போயிருப்பேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க அச்சீவ்மெண்ட்ஸை கொஞ்சம் மட்டம் தட்டிட்டு இவங்களை கொஞ்சம் பெருமைப்படுத்திக்கிற மாதிரி காமிக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறது. அது மாதிரி ஒருத்தருடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தும் இவங்க கம்பேர் பண்ணிக்குவாங்க. ஈவன் அவங்க உண்மையாகவே கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து ஒரு பெரிய அளவுக்கு வந்திருந்தாலும் தன்னால் அப்படி வர முடியல அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, என்ன தான் பணம் இருந்து என்ன பிரயோஜனம், என்ன மாதிரி அவங்களுக்கு நிம்மதி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்கிட்ட காசு பணம் இல்லாட்டிலும் நான் ரொம்ப நிம்மதியாக வாழ்கிறேன், பட் இந்த நிம்மதி அவங்கக்கிட்ட இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப எக்ஸசிவான ஒரு கம்பேரிசன் தான். இவங்கக்கிட்ட அப்ரிஷியேஷனுங்கிற ஒரு விஷயம் இதனாலேயே நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து ஒரு நீடு உங்களுக்கு இருக்கும். என்ன மாதிரி நீடுனா, எக்ஸ்டர்னல் வேலிடேஷன்னு சொல்கிறது. நம்ம மலர் மருந்துகளில் கூட வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ரெமெடி, நான் அந்த ரெமெடி என்னன்னு நான் சொல்ல போகிறதில்ல. ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்க நீங்கள் அந்த என்ன ரெமெடி அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பர்டிகுலர் ரெமெடி அடுத்தவங்களோட வேலிடேஷன் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்களுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டேன்னா, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, இதுதான் பர்ஃபெக்ட் மூவ் தெரியுமா அப்படின்னு அடுத்தவங்க சொல்லணுன்ற அளவுக்கு அவங்கக்கிட்ட அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இவங்களுமே போய் வாலண்டியராக அந்த பர்சனுக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, நான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சேன், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றி அவங்க வேலிடேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரிலாம் அந்த கான்வர்சேஷனை மூவ் பண்ணுவாங்க. ஸோ இது அவங்கக்கிட்ட பார்க்கலாம். ஸோ வாட்ச் பண்ணிட்டுருக்க உங்களுக்கு தான் அந்த ஒரு குவிஸ் மாதிரி, அது என்ன ரெமெடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்தது வந்து ஒரு சோஷியல் வித்ட்ராயல் அவங்கக்கிட்ட நீங்கள் பார்க்க முடியும். எப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்க அப்படின்னா அவங்களால வந்து எல்லார மாதிரியும் கலகலப்பாக அங்கே இருக்கவே முடியாது. ஒன்று ஏதாவது ஒரு அவங்கக்கிட்ட கொஞ்சம் தெளிவாக பேசக்கூடியவங்கன்னு இருப்பாங்க இல்லையா, அடிக்கடி அவங்களோட போயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அப்படியே காணாமல் போயிடுவாங்க, மறைஞ்சிடுவாங்க எங்கேயாவது. இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அவங்களால இருக்கவே முடியாது. கொஞ்ச நேரம் அவங்க ப்ரெசன்ஸ் காமிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் ஆகிடுவாங்க. அப்புறம் அப்பப்போ வர்றது, நான் இருக்கேங்கிறத லைட்டாக காமிச்சிட்டு போகிறது. ஏன்னா அவங்களால ஒரு சோஷியல் கேதரிங்கில் அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணவே முடியாது. அது காரணம், நான் ரொம்ப இன்ஃபீரியராக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறது. இந்த இடத்துலையும் மலர் மருந்தில் ஒரு மருந்து வந்துடும், தட் இஸ் அக்ரிமோனி. ஸோ ரொம்ப பெஸ்ட்டாக சொல்லலாம் எக்ஸாம்பிள். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சோஷியல் வித்ட்ராயல், ஐசோலேஷன் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் பக்கத்தில் நெருங்கி வந்துட்டால் என்னுடைய அந்த இன்னொரு ஃபேஸ், அந்த ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம்
ரொம்ப பப்ளிக்காக தெரிஞ்சு போயிடுங்கிறதுக்காகவே தன்னை ஐசோலேட் பண்ணிக்கிறது. ஸோ அவங்க ஐசோலேஷன் பண்ணுற அந்த ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணக்கூடிய பர்சனுக்கு எப்பயுமே ஒரு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு டிப்ரெஷன் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு நெகட்டிவான செல்ஃப் டாக் ஓடிட்டே இருக்கும். இதனாலேயே அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு சோஷியல் கேதரிங்கில் அவங்கள கம்ஃபர்ட்டாகவே வச்சுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் சோஷியல் கேதரிங்கில் போகும்போது கண்டிப்பாக 4 பேரை பார்க்க வேண்டியிருக்கும், அவங்களோட அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேச வேண்டியது இருக்கும், அந்த மொமெண்ட்டை வந்து ரிஜாய்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இது எதுவுமே அவங்களால ப்ராக்டிக்கலாக பண்ணவே முடியாது. அதுக்காக தான் அந்த சோஷியல் ஐசோலேஷனுங்கிற ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஓவர் காம்பன்சேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட பார்க்கலாம். இந்த ஓவர் காம்பன்சேஷன் என்ன அப்படின்னா, ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்ருக்கும்போது இவங்க ஒரு விஷயத்தை டாமினேட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க பேசுகிற ஒரு விஷயம் 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது இவங்க ஊடால போயிட்டு இவங்க வந்து ஏதாவது ஒரு அதை விட கொஞ்சம் ஹைலைட்டிங் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கான்வர்சேஷனை பேசி அந்த 2 பேரும் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாதிரி இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு வந்து அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அந்த அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடையில போய் பேசுவாங்க. இது எல்லா இடத்துலையும் அவங்க பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு இவங்க ஆல்ரெடி வந்து எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் தேடுற ஆட்கள் தானே. ஸோ 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்ககிட்டருந்து அந்த வேலிடேஷன் தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க ஊடால போய் கொஞ்சம் நேரம் லிசன் பண்ணிவிட்டு இவங்க கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் பண்ணுறது, அந்த கொஞ்சம் கேப்பில் வந்து இவங்களோட தாட்ஸு அந்த வேலிடேஷன் பண்ணக்கூடிய விஷயத்தை பேசிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களையும் அவங்க கையாளுவாங்க. அதுக்கப்புறமா இவங்களால வந்து எந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸையும் அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இன்னபிலிட்டி டு அக்செப்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இவங்களால ஏன் அந்த காம்ப்ளிமெண்ட்டை அக்செப்ட் பண்ண முடியலன்னா, ஆல்ரெடி உள்ளேயே அவங்க மனசுக்குள்ளே என்ன தான் ஓடிட்டுருக்கு, நான் அந்த அளவுக்கு வொர்த்தான பர்சன் கிடையாது, நம்ம வந்து அப்படி ஒன்றும் ஃபுல்ஃபில்டான ஆளே கிடையாது, நான் இதை டிசர்வ் பண்ணக்கூடிய பர்சனும் கிடையாது. இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு அதிக டைம் ஓடிட்டே இருக்கிறதுனால, நீங்கள் தான் சாதிச்சிங்க, நீங்கள் தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப செல்ஃப் டவுட்டடாக இருக்கும். அந்த குட்டியாக அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை கூட அவங்க அதை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. பட் உள்ளூர இவங்க உண்மையாகவே இவங்க என்னை பாராட்டி தான் பேசுனாங்களா அப்படின்னு ஒரு செல்ஃப் டவுட் அவங்களுக்கு வரும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்குறேன். ஒரு சில பேர் நல்ல ஒரு விஷயத்த செஞ்சுருப்பாங்க, ஆனால் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி போய் முன் வந்து சொல்லவே மாட்டாங்க. வேறு ஒருத்தர் சொல்லுவாங்க, வேறு யாராவது ஒருத்தர் சொன்னாங்க இல்லை வேறு ஒருத்தர் செஞ்சாங்கன்னு சொல்லும்போது, வாவ் சூப்பர் கிரேட் ஐடியா, ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது உள்ளே ரெக்ரெட் பண்ணுவாங்க. ஐயோ நம்ம தான் செஞ்சோன்னு சொல்லியிருந்தால் அந்த கிரெடிட் நமக்கு கிடச்சிருக்குமே, நம்ம அப்படி சொல்லாமல் விட்டுடுமே. இது கூட அந்த மாதிரி தான், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காம்ப்ளிமெண்ட்டை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதோட வெளிப்பாடு தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, அந்த கில்ட் அண்ட் ஷேம் அப்படிங்கிறது எப்போவுமே இந்த இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணக்கூடியவங்களுக்கு உள்ளும் புறமுமாக வேலை செஞ்சுட்டே இருக்கும். சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பெரிய லெவலில் ரொம்ப அசிங்கமாக நினைக்கிறது, ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அங்கே இருக்கிறவங்க கூட அதை மறந்து கடந்து போயிடுவாங்க. ஈவன் யாருமே நோட்டீஸ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம இப்படி பண்ணிட்டோம்னு நினச்சி ஃபீல் பண்ணுறது. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப இன்ஃபீரியராக இருக்க ஒரு பர்சன் கீழே விழுந்த உடனே செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தனக்கு எந்த இடத்துல அடிபட்டுருச்சுங்கிறத கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. சுற்றி யாராவது நம்மளை வேடிக்கை பார்க்குறாங்களாங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ இது வந்து இந்த இடத்துக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். அப்படி யாராவது பார்த்துட்டா ரொம்ப இவங்களுக்கு சேமாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் இவங்க முன்னாடி நம்ம விழுந்துட்டோமே, இவ்வளோ பெரிய ஆளாக இருந்து விழுந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டும் அவங்களுக்குள்ளே ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கும். ஆமாம் நான் விழுந்துட்டேன், எனக்கு அடிபட்டுருச்சு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ அடுத்தவங்க எல்லோரும் என்னை கவனிச்சிட்டாங்க அப்படிங்கிறது அது வந்து அவங்கள ரொம்பவே பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்களோட அந்த சைல்ட்ஹுட் ஊண்டை வந்து அது இன்னும் குத்தி காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே. அடுத்து ஒரு லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்து டிபெண்டன்ஸ் ஆன் அதர்ஸ் ஒப்பீனியன் அப்படிங்கிறது தான். எப்போவுமே இவங்க ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அதுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளாக்கப்படுவாங்க. எப்போவுமே சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் கரெக்டாக செஞ்சுருக்கீங்க, ப்ராப்பராக தான் பண்ணிகிட்ருக்கீங்க, இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருந்தால் அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்களுக்குள்ளே எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த எதிர்பார்ப்பு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு டேஞ்சரான ஒரு விஷயமும் கூட தான்.
ஏன் அப்படின்னா எப்போவுமே நம்ம வந்து இன்னொருத்தர் ஒப்பீனியனை மட்டுமே எதிர்பார்த்தோன்னா அப்போ நான் யார், அப்போ நான் எந்த இடத்துல இருக்கிறேன், எனக்கு எது சரியாக வரும், எனக்குன்னு சொல்ல இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகள் என்ன, இது எதுவுமே தெரியாது. ஸோ இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணக்கூடிய இல்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள ஒரு பர்சன் இந்த மாதிரியான சைனை தான் தன்னோட பர்சனல் லைஃப்லேயும் சரி பப்ளிக் லைஃப்லேயும் சரி வெளிப்படுத்திகிட்டே இருப்பார். ஸோ இப்படி இருக்கிற ஒரு பர்சனை சுற்றி ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலையும் எல்லா பர்சனுக்கு கூடயும் இவங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ரிக்ஷன் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை சரி பண்ணணும்னு போனாலுமே அது பூதாகரமாக வெடித்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் இவங்கள. அதனாலேயே இவங்களால் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய பர்சன் ரொம்ப வந்து இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப திங்க் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே அவங்கள டம்ப் பண்ணி வச்சுட்டே இருக்கணும்னு மட்டும் தான் நினைப்பாங்க. ஸோ இப்போது இந்த வீடியோ கேட்டதுக்கப்புறம் எதெல்லாம் ஒரு இன்ஃபீரியாரிட்டியாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனுக்கு சைனாக இருக்கும், அது நம்மக்கிட்டே இருந்தாலும் சரி இல்லை நம்ம பழகக்கூடிய பர்சன்கிட்ட இருந்தாலும் சரி, ரீசன் தெரிஞ்சிட்டாலே நிறைய இடத்துல நம்மளால் விலகி போகவும் முடியும். அதை மாற்றி அமைக்கிறதுக்கான முயற்சிகளையும் பண்ண முடியும். நீங்கள் ஒரு சில இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனுக்கு அந்த இடத்துல ஒப்பீனியன் சொல்கிறவராக இருக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்களோட பயணிக்கக்கூடிய சக ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஸ்பௌஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பேரண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம். எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சைன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே சின்ன சின்ன மாற்றங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது மூலமாகவே ஈஸியாக அவங்களையும் வெளிக்கொண்டு வர முடியும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷனையும் நம்மளால் சரி பண்ண முடியும். ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே அவங்களுக்குள்ள சைன் பார்த்துட்டோம். சரி, பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இவங்களை எப்படி மீட்டு கொண்டு வர்றது அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அதை அடுத்த வீடியோவில் இவங்களை எப்படி மீட்டு எடுக்கிறது, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்களே செல்ஃபாகவும் பண்ணிக்கணும், கூட இருக்கிறவங்களும் பண்ணணுங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதே மாதிரி தான் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நிறைய வந்து இந்த சைல்ட்ஹுட் ட்ராமா, அன்ஹீல்டு ட்ராமா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் அதுலேயும் இதே போல் நம்ம நிறைய சைன் தான் சொல்லியிருந்தோம். அதை எல்லாரும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. பட் அதிலிருந்து எப்படி மீண்டு வரணும்னு சொல்யூஷனும் சொல்லி நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். பட் அந்த வீடியோ ஒரு 100 மெம்பர்ஸ் கூட பார்க்க கிடையாது. இது மோர் தென் 600 மெம்பர்ஸ் பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷனை 100 மெம்பர்ஸ் கூட பார்க்கல. ஸோ இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, பிரச்சனையை தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆர்வம் இருக்கே தவிர தீர்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் ரொம்ப குறைஞ்சிருச்சோன்னு எனக்கு தோணுது. இது ஒரு உண்மையாகவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான். ஆனால் நீங்கள் வந்து சைன் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் தீர்வு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஹீலாகவே ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம இதோட தீர்வோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.